வணக்கம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். ஆட்டிசத்தினால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதாக சொல்கிறது ஒரு ஆய்வு உலக அளவில். இந்த நிலையில் ஆட்டிசம் பற்றிய முழுமையான புரிதல் இன்றும் நம்மவர்களில் பலருக்கும் இல்லை என்பதே நிதர்சனம். ஆட்டிசம் பற்றி புரிந்து கொள்வதற்காக இன்றைய நிகழ்ச்சி அமையவிருக்கிறது. ஆட்டிசம் என்பது மூளை தவறான தகவல்களை பயன்படுத்தி புரிந்து கொள்ளும் ஒரு இயல்பு என்றே கூட பார்க்கப்படுகிறது. அதேபோல் பார்த்தல் கேட்டல் என உணரும் விஷயங்களை சரியாக பயன்படுத்தி அதற்கு தக்க எதிர்வினையாற்ற முடியாத ஒரு நிலைமைதான் ஆட்டிசம் என்றும் சொல்லப்படுகிறது. அதை பற்றி இன்று பேசவிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஆட்டிசம் யாரை பாதிக்கிறது? இதற்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் என்ன? ஏன் மன வளர்ச்சி குன்றியோரையும் ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒன்றுபடுத்திய பார்க்கிறார்கள்? இதெல்லாம் எப்படி சிகிச்சை முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று பேசவிருக்கின்றோம். இன்று பேசுவதற்காக மூளை மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் கௌதம் தாஸ் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பலரும் மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்களை ஆட்டிசத்தோட ஒப்பிட்டு ரெண்டுமே ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணுற நிலைமை இருக்குது. எதுக்கு சார்? மூளை வளர்ச்சி மற்றும் ஆட்டிசம் இது ரெண்டும் வேறு வேறு. மூளை வளர்றதுக்கு பல ஸ்கில்ஸ் தேவை. அதாவது படிப்பு திறன், எழுத்துத்திறன், கணக்குத்திறன் மற்றும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ், இவையெல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், அறிவு அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம ஒருத்தர் புரிஞ்சு அது செயல்படுறது, நம்ம சமூக திறன் அதாவது சோஷியல் ஸ்கில்ஸ், நம்ம சமுதாயத்தில் இருக்கிற நிகழ்வுகளை புரிஞ்சு அதற்கு ஏற்ப செயல்படுவது, இது ரெண்டையும் அஃபெக்ட் பண்ணுறது தான் ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு பலருடைய புரிதல் மாறி இருக்கு. ஒரு தவறான புரிதல் கொண்டு இருக்கிறாங்க. ஆட்டிசம் பற்றிய தவறான புரிதல்கள் எதனால் ஏற்படுது? என்னென்ன தவறான புரிதல்கள்லாம் இருக்குது? இப்போ ஆட்டிசம் பற்றி பல தவறான புரிதல்கள் உண்டு. இப்போது ஆட்டிசம் ஒரு மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. மென்டல் ரிட்டார்டேஷன்ன்றது மூளை வளர்ச்சி குறைவு. நான் சொன்ன மாதிரி இதில் பல டிகிரிஸ் இருக்குது. இப்போது கல்வி அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு படிக்க தெரியணும், எழுத தெரியணும், கணக்கு தெரியணும். இது மூணும் சேர்ந்தால் தான் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூணும் சேராதது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்றது நம்ம ஒருத்தர் பார்த்து புரிஞ்சு நமக்கு என்ன தேவைகள் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுறது தான் அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறது. இது ரெண்டும் அதிகமாக பாதித்ததுன்னா அந்த குழந்தை தன்னுடைய ஓன் வேர்ல்டில் இருக்கும், மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணாமல். இப்போ நான் பேசும்போது நீங்கள் என்னை பார்க்குறீங்க, அந்த மாதிரி அம்மா கூப்பிட்டாக்கா குழந்தை திரும்பி பார்க்காது. அம்மா பேசும்பொழுது அம்மாவை பார்த்து குழந்தை செயல்படாது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ராப்ளம்ஸ் முதல்ல தென்படும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் முதல்ல தென்பட்ட பிறகு அதுக்கு பிறகு இந்த செயல்பாட்டு திறன் குறைவுகள் தெரியும். ஓகே சார். அதே மாதிரி என்னென்ன பயிற்சிகள் மூலமாக இந்த குழந்தைகளோட கம்யூனிகேட் பண்ணுறதை சுலபமாக்க முடியும்? அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படுது? இதுக்கு அப்ளைடு பிஹேவியரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது குழந்தையோட செயல்பாட்டை தெரிஞ்சு குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சு அதுக்கு ஏற்றாப்போல் நம்ம தெரப்பி கொடுக்கறது தான் இந்த அப்ளைட் பிஹேவியரல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ் எல்லாருக்கும் தெரியாது. அதுவும் இந்தியாவில் இட் இஸ் நாட் எட் வெரி பாப்புலர். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளைட் பிஹேவியரல் அனாலிசிஸை வச்சுட்டு குழந்தையுடைய தேவைகளை உணர்ந்து, அந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளை தேவைகளை உணர்ந்து அதுக்கு சிகிச்சை தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அதாவது குழந்தைய நம்ம ஆக்கியபை பண்ணணும். இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் அநேகமாக அந்த ஹியூமன் பிஹேவியரை விரும்புறதில்லை. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு ஐபேட் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. இந்த ஐபேடையும் செல்ஃபோனை கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தை அந்த ஐபேட்லேயும் செல்ஃபோன்லேயும் விளையாடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹியூமன் இன்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கும். இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் அவங்கள கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் கொடுத்தோம்னாக்கா அந்த கம்ப்யூட்டரில் அவங்க விளையாட்டு இருப்பாங்க. அது ஏன் சரியாக ஹியூமனை அவங்க அட்டென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக இருக்கிற விஷயங்கள் அட்டென்ஷன் இருக்காங்க? அதாவது பிறப்பிலேயே ஒரு வயரிங் கோளாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ நம்ம மூளையில் நம்ம டெவலப் ஆகும்போது அந்த வயரிங் சரியாக இருக்கணும். அதாவது ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட சரியாக கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ஷன் கொஞ்சம் மாறுதல் பட்டாக்கா இந்த லேர்னிங் டிஸார்டர்ஸ், அதாவது கல்வி அறிவுத்திறன், கற்றல் கோளாறுகள், அப்புறம் ஆட்டிசம் அப்படின்ட்டு பல கோளாறுகள் வெளிப்படும். இந்த கற்றல் கோளாறுன்றது பல வகைப்படும். இப்போது லேர்னிங் டிஸார்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா எழுத்து வராது, அல்லது படிக்க வராது, அல்லது இந்த ஃபைன் ஸ்கில்ஸ் நுண்ணிய செயல்பாடு அது வராது. இந்த நுண்ணிய செயல்பாடு குறைந்த குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்காது. ஒரு பந்து தூக்கி போட்டால் அவங்களால பிடிக்க முடியாது, எடுத்ததெல்லாம் கீழே போட்டுடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் அறிவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தே ஆர் இன்டெலிஜென்ட். எஸ். ஆனால் அவங்களுக்கு இந்த படிப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன டெஸ்ட் பண்ணுறோம், எப்படி எழுதுகிறான், எப்படி படிக்கிறான், எப்படி கணக்கு போடுறான், இந்த 3 மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம அகடமிக் ஸ்கில்ஸ் அப்படின்றது இந்த 3 தான் நம்ம எஜுகேஷனல் சிஸ்டமில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த 3 தவிர அறிவுன்றது வேறு சில ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இமோஷனல் ஸ்கில்ஸ், மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு செயல்படுறது, அதாவது சோஷியல் ஸ்கில்ஸ், மற்றவங்களோட சேர்ந்து செயல்படுறது, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அப்புறம் தொழில் ரீதியான திறமைகள். ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால் இந்த குழந்தைகள் பின்தங்கிடுறாங்க. தே பிகம் ஸ்லோ லேர்னர்ஸ். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. ஓகே. நிறைய ஸ்கூல்ஸை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லோ லேர்னர்ஸை வந்து எப்படி வெளியேற்றுறதுன்னு தான் பார்க்குவாங்க. அதனால லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடிய பிற விஷயங்களில் திறமை இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட மக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கும் ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதற்கு முன்பாக கேரளாவில் இருந்து ஷாதிக் என்ற ஒரு நேயர் அழைத்திருக்கிறார். வணக்கம் ஷாதிக், உங்கள் கேள்வி. ஷாதிக், உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஷாதிக் ஷாதிக் இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், உங்கள் கேள்வி. சார் வணக்கம் சார், நான் கேரளாலேருந்து பேசுகிறேன். நமக்கு ஒரு தம்பி இருக்கிறாப்புல, மூளை வளர்ச்சி கம்மியான பையன். சரி. அவர் வந்து பிறவிலே கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 35 வயசு ஆயிடுச்சு. சரி. அப்போ அவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த செயல்பாடு ஆக்டிவேஷனுங்கிற ஒரு இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாரு. ஏதாவது வேலைகள் கொடுத்துருந்தா செய்யாமல் அப்படி ரொம்ப நேரம் அதிகமாக உறங்குறாரு. சரி. அப்போ அவர் வந்து ஏதாவது இந்த நமக்கு வந்து குளிக்க போகிறதுக்கு இந்த மாதிரி பாத்ரூம் ஏதாவது போகணுன்னு சொன்னால் அப்படியே ரொம்ப எதுலேயுமே கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, அவருக்கு இருக்கக்கூடிய குறைபாட்டோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது சாதிக்? அவரால் வந்து இயல்பா நம்மளால கொஞ்சம் பேச முடியுமா, மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியுதா, பிற விஷயங்கள் அவர் தானாவே செஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறாரா? இல்லை, அவர் எல்லாமே கொஞ்சம் தானாவே செஞ்சுக்கிட்டு. இப்போ வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் அந்த எந்திக்கிறது ரொம்ப லேட்டாக, அதாவது ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் தான் எந்திக்கிறார். சரி, இப்போ உங்களுடைய கேள்வி என்ன சாதிக்? இல்லை, அவரை வந்து எப்படி டெவலப் ஆகி எடுக்கலாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் டாக்டர். அதாவது இந்த மென்டல் ரிட்டார்டேஷன்ன்றது 3 வகைப்படும். இந்த அறிவுத்திறன் குறைபாடு, இந்த ஐக்யூ, லோ ஐக்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லோ ஐக்யூ உள்ள குழந்தைகள் 3 வகைப்படலாம். ட்ரெயினபிள், எஜுகேபிள், சிவியர். அதாவது எஜுகேபிள் அப்படின்னா அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம், ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் வச்சு அவங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஓரளவுக்கு இந்த கல்வி முறையிலேயே, கல்வி ரீதியிலேயே அவங்கள முன்னேற்றம் உண்டாக்கலாம். இந்த ட்ரெயினபிள்ன்றது அவங்கள எஜுகேட் பண்ண முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அவங்களுக்கு தொழில் திறன் கல்வி, அதாவது ட்ரைனிங் கொடுத்து, ஆக்குபேஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு தொழிலுக்காக நம்ம தயார்படலாம். சிவியர் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ட்ரெயின் பண்ண முடியாது, அவங்க எஜுகேட்டும் பண்ண முடியாது. அவங்கள ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் அது கூட வந்து முடியும், சிகிச்சை முறைகள் மூலமாக வந்து முடியும் சொல்கிறீங்க டாக்டர்? அதாவது சிகிச்சைன்னு சொல்கிறத விட பயிற்சி தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த பயிற்சி மூலமாக இவங்களை வந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கலாம். சரி டாக்டர், அந்த பயிற்சி முறைகளை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக சென்னையிலிருந்து ஷஃபி என்ற ஒரு நேயர் அழைத்திருக்கிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சார், என் பையனுக்கு வந்து ஐ கான்டாக்ட் இல்லை, நேம் கால் ரெஸ்பாண்ட் இல்லை. சரி. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் டாக்டரை எவாலுவேட் பண்ணும்போது இவருக்கு பிடிடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி.
இப்போ வந்து இன்னும் தேர்ட் டாக்டர்கிட்ட போகும்போது ஏடிஹெச்டின்னு சொன்னாங்க. சரி இன்னும் டாக்டர் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்றாங்க. சரி. இது மூணுமே ஒன்று தானா இல்லை இது மூணுமே வேற வேறையா? இப்போ ஓடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓடி கொடுக்கும் போது அவன் நேம் கால் ரெஸ்பாண்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. செகண்ட் திங் வந்து ஃபுட் என்ன ஹேபிட்? நாங்கள் வந்து இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீட் கொடுக்கக்கூடாது, நான்வெஜ் தரக்கூடாது, ஆயில் ஃபுட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இதை பத்தி நம்ம இந்த மாதிரி அந்த ஃபுட் ஐட்டம் ஹேபிட்ஸ் எப்படி நம்ம மாற்றணுமா உங்களுக்கு? சரி. பையனுக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது சார்? 2 years ஆகுது சார். சரி, ஓகே. நிகழ்ச்சி அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். டாக்டர் உங்களுடைய ஆலோசனை. இவர் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு. ஏடிஹெச்டியா, ஆட்டிசமா, பிடிடியா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை குழப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது நல்ல கேள்வி. ஆனால் இதுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா 2 வயசுன்றது இட் இஸ் டூ early டு கன்க்ளூட் எனிதிங். ஒரு 2 வயசை குழந்தை வச்சுட்டு அது பிடிடியா, அஸ்பர்ஜர்ஸா, ஆட்டிசமா, எல்டியா இல்லை ஏடிடியா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வயசில் ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறது மிகவும் ஒரு தவறான ஒரு அப்ரோச். இவர் வெயிட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம வெயிட் பண்ணி ஒப்சர்வ் பண்ணி இன்னும் 1 வருஷம் காலம் வெயிட் பண்ணாக்கா இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும். ஓகே டாக்டர், இயல்பாக வளரக்கூடிய குழந்தைகளிலிருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகளில் மாற்றம் தேவைப்படுதா? அதுவும் இன்னும் இட்ஸ் டூ early இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் அவங்களுக்கு சில ஃபுட்ஸ் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஏற்கனவே சொன்னோம் இது வந்து ஒரு உணர்ச்சி மண்டல கோளாறு அப்படின்ட்டு. அதாவது இந்த குழந்தைகள் உணர்றது வித்தியாசமாக இருக்கும். என்னையும் உங்களையும் போல் அது உணராது. ஸோ சில ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், சில டெக்ஸ்சர்ஸ். அதாவது சில குழந்தைங்களுக்கு அந்த சிப்ஸு, சில குழந்தைங்களுக்கு சாக்லேட், சில குழந்தைங்களுக்கு அந்த சூப் போன்ற வகைகள் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த டெக்ஸ்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு என்ன வகையான டெக்ஸ்சர், எந்த வகையான டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சு அந்த மாதிரி நம்ம உணவை சமைச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சென்னையிலிருந்து சாந்தினி அழைத்திருக்கிறார். வணக்கம் சாந்தினி, உங்கள் கேள்வி.